ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆப் எக்ஸாம்ஸ். ஏற்கனவே நாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸுக்கெல்லாம் மேத்ஸுக்கு ஆன்சர் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்காக படிச்சிருக்கோம். இப்போ நாம் கடைசி கட்ட ரிவிஷனில் இருக்கிறோம். டெய்லி நாங்கள் 10 கேள்விகள் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகளை நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான். ஏற்கனவே கேட்கப்பட்ட 10 கேள்விகள். இது கடைசி கட்ட ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. இது சதவீதம் பற்றிய கணக்கு. ஸோ ரைட்டா, கணிதம் 6 பேர், இயற்பியல் 12 பேர், வேதியியல் 15, உயிரியல் 8, கணினியியல் 9. சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா மொத்தத்தை முதல்ல கண்டுபிடிங்க. ஸோ இதை பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டுறேன். 18, 23, 33, 41, 50ன்னு வருது. ஸோ மொத்தம் 50. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, வேதியியல்லையும் உயிரியல்லையும். ஸோ வேதியியல் இங்கே இருக்குது, உயிரியல் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, நமக்கு 23ன்னு வருது. இப்போ சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா கேட்குறத மேலே போடுங்க. வேதியியலையும் உயிரியலையும் சேர்த்தா 23, அதான் கேட்குறாங்க. மொத்தத்தை கீழே போடுங்க. அதுக்கப்புறம் 100ஆல் பெருக்கி போடுங்க. அதுதான் ஆன்சர். ஒரு 50 50, 2 50, 100. அப்போ 23 2ஆல் பெருக்குனா 46%. ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின், எந்த ஒரு n எண்களின் தொகுப்பிற்கும் சிக்மா எக்ஸ் மைனஸ் என் எக்ஸ் பாரின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதில் சிக்மா அப்படின்னா அது கூடுதலை குறிக்கும், எக்ஸ் பார் அப்படின்னா அது கூட்டு சராசரி. கூட்டு சராசரிக்கான ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். அதாவது எல்லா உறுப்புகளையும் கூட்டி எத்தனை உறுப்பு இருக்குதோ அதால் டிவைட் பண்ணிடுறது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை நாம் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் பாருங்கள். ஸோ சிக்மா எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன், மைனஸ் என் இன்ட்டு எக்ஸ் பாருக்கு பதிலாக சிக்மா எக்ஸ் பை என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ என்னும் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறத பாருங்கள், சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா எக்ஸ். ஒரு நம்பரில் அதே நம்பரை கழிச்சா நமக்கு 0 தான் வரும். விடை ஆப்ஷன் டி 0. மூன்றாவது கேள்வி, இது ஒரு வயது கேள்வி கேட்டிருக்காங்க. வயது கேள்வி கட்டாயம் ஒரு கேள்வி வரும். ஒரு நபரின் தற்போதைய வயது அவர் தாயாரின் வயதில் 5ல் 2 மடங்கு. நபர் அப்படின்னா பர்சன், அவரோட வயசை நம்ம பின்னு வச்சுக்குவோம், தற்போதைய வயது. அவங்க தாயார் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வயதை எம்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன எப்படி இருக்கு, 5ல் 2 மடங்காக உள்ளது. பர்சனோட வயது அம்மாவோட வயதை போல 5ல் 2 மடங்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், மொதல் சென்டென்ஸில் இருக்கிற டேட்டா. அடுத்தது ரெண்டாவது வரி படிக்கிறோம். 8 வருடங்கள் கழித்து, 8 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 2 பேரோட வயதும் 8 கூடி இருக்கும். அப்போ பர்சனோட வயது p+8, மதரோட வயது m+8. அவர் தாயாரின் வயதில் பாதியாக உள்ளது. தாயாரோட வயது m+8 இருக்கு இல்லையா, அதில் பாதி. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ கடைசியாக என்ன தான் கேள்வி கேட்குறாங்கன்னா, தாயாரின் வயது m இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிங்க. அவ்வளோதான். இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சரியாக ஃபார்ம் பண்ணிட்டாலே ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ p = 2/5 mன்றத இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 2/5 m + 8 இஸ் ஈக்குவல் டு, இந்த 1/2 உள்ளே பெருக்கிடுறேன், 1/2 m + 1/2 × 8 நமக்கு 4ன்னு வருது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 4 இந்த பக்கம் அனுப்புகிறேன், 2/5 m இந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ நமக்கு இது மைனஸ் ஆகிடும். 8 - 4 இஸ் ஈக்குவல் டு 1/2 m மைனஸ் 2/5 m. இப்போ இதை சால்வ் பண்ணோம். இதனோட தொடர்ச்சியை இடம் இல்லை, அதனால் இங்கே போடுறேன்.
8ல் 4 போனால் 4, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து குறுக்கு பெருக்கல் முறையில் போடுறோம். கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் பெருக்கணும். 2 5 10, 1 5 5, 2 2 4, -4, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. அதை போட்டுட்டு எம்னு போடுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/10m. ஸோ எம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 10 அந்த பக்கம் அனுப்பிட்டா அது 4 × 10ன்னு மாறும். அப்போ 40 இஸ் ஈக்குவல் டு எம். ஸோ என்ன பாருங்கள், எம்மோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். எம்மோட மதிப்பு 40. தாயாரின் வயது 40. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பெருக்கி அதுக்கப்புறம் வகுத்து கூட்டி இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம். இப்போ 1/2 ஏன்னு வச்சுக்கிறோம், 0.2 பின்னு வச்சுக்கிட்டா மேலே இருக்கிறது என்ன, a³ - b³ டிவைடட் பை இது என்ன பாருங்க, இது a × a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஸோ தான் விச் இஸ் ஈக்குவல் டு, ரொம்ப சிம்பிளுங்க, a - b. அதாவது இந்த இடத்த எடுத்து நாம் சால்வ் பண்ணிட்டாலே முடிஞ்சிடுது. 1.2லேருந்து 0.2 கழிச்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 1ன்னு ஆன்சர் வருது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ இது எங்கே சார் இருக்குதுன்னா, இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபார்முலா. a³ - b³ இஸ் ஈக்குவல் டு a - b × a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஸோ இந்த ஃபார்முலா தெரியலனா கூட பரவாயில்ல. ஸோ இந்த கணக்கு கேட்குறாங்க, a³ b³ வருது அப்படின்னாலே a - b பண்ணிடுங்க. ஸோ இதுதான் கணக்கு இருக்கும், இப்படி தான் ஆன்சரும் இருக்கும். ரொம்ப சிம்பிள். அடுத்த கேள்வி, ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது. இதனை ரூபாய் 1350க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன? ஸோ தள்ளுபடி பற்றிய கணக்கு. முதல்ல தள்ளுபடி என்ன அப்படின்றத பார்க்கணும். குறித்த விலையிலிருந்து விற்ற விலையை கழிச்சிட்டா நமக்கு தள்ளுபடி வரும். 1500ல் 1350 கழிச்சோம்னா நமக்கு 150 ரூபாய் தள்ளுபடி. இப்போ தள்ளுபடி சதவீதம் இஸ் ஈக்குவல் டு தள்ளுபடி பை மொத்தம் இன்ட்டு 100. ஸோ நான் வழக்கமாக சொல்கிறது தான், எதை கேட்குறாங்களோ மேலே போடுங்க, மொத்தத்தை கீழே போடுங்க, 100ஆல் பெருக்கி போடுங்க. தள்ளுபடி எவ்வளோ, 150 ரூபாய். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். மொத்தம் என்பது எப்போதுமே முதல்ல இருந்த தொகை 1500 இன்ட்டு 100. ஸோ இதை 0லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ அடித்தோம்னா 10ன்னு வருது. அப்போ விடை 10%. ஆப்ஷன் டி. சதவீதம் பற்றிய கணக்குகள் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி தனி வட்டி, கூட்டு வட்டி, இந்த கணக்குகள் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சதவீதத்தில் தான் நிறைய பேர் குழம்பிடுறீங்க. இது தள்ளுபடி என்பதும் சதவீதத்தில் தான் வருது. ஸோ தள்ளுபடி சதவீதம் இந்த கணக்கெல்லாம் நல்லா போட்டு பாருங்கள். அடுத்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கலவை பற்றிய கணக்குகள் வரும். இது நமக்கு குழப்பமாக இருந்தாலும் ஓரளவுக்கு தெளிவுபட்டாலே போதும், நம்ம இந்த ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 60 லிட்டர் கலவை இருக்குது. அதில் பால் மற்றும் தண்ணீர் இருக்குது. பாலும் தண்ணீரும் கலந்து 60 லிட்டர் இருக்குது. ஸோ பால் 2 மற்றும் தண்ணீரின் விகிதம் 1, 2:1 என்ற விகிதத்தில் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், மில்க்கு இஸ்டு வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 2:1. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லைனு. அடுத்து இந்த விகிதம் 1:2 இருக்க வேண்டும் எனில் கூடுதலாக சேர்க்க வேண்டிய தண்ணீரின் அளவு என்ன? ஸோ இந்த பாலை அப்படியே வச்சுக்கிட்டு கூடுதலாக எவ்வளோ தண்ணி சேர்த்தா விகிதம் 2:1லிருந்து 1:2 என மாறும். M/W பால் மில்க்கு இஸ்டு வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நாம் எப்படி எழுதலாம், மில்கோட அளவு 2x அப்படின்னும் அடுத்தது வாட்டரோட அளவு 1x அல்லது எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ வாட்டரோட அளவு எக்ஸ்னா மில்கோட அளவு 2x. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா
60 லிட்டர். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 60 லிட்டர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 லிட்டர். ஓகேவா? அப்போ பால் எவ்வளோ இருக்கு? தண்ணீரின் அளவு 2x, அது 20 லிட்டர் இருக்குது. அடுத்தது பால் அளவு 2x, அது 40 லிட்டர் இருக்குது. இப்போ நாம் இருக்கிற கலவையில் பால் 40 லிட்டரும் அடுத்து தண்ணீர் 20 லிட்டரும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். பால் தண்ணீர். இப்போ இது 2:1ன்னு. ஆனால் என்னவா மாறணும்? 1:2ன்னு மாறணும். அதாவது பாலோட அளவை மாற்றக்கூடாது, தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ பாலோட அளவு எவ்வளோ இருக்கணும்? அதே 40 தான் இருக்கணும். அப்போ தண்ணி பாலோட அளவை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்போ 40 என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்குங்க, 80ன்னு வரும். சரியா? இப்போ பால் 40 லிட்டரும் தண்ணீர் 80 லிட்டரும் இருக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே 20 லிட்டர் இருக்குது, ஆல்ரெடி கலவையில் 20 லிட்டர் இருக்குது. அப்போ கூட எவ்வளோ சேர்க்கணும்? 60 லிட்டர் சேர்த்தால் போதுமானது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது குரூப் 4 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கடந்த 9 ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து வினாத்தாள்களும் பொதுத்தமிழ் மற்றும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது ரெண்டுமே இருக்குது. 9 வருஷ கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. இதில் 1 மார்க் எல்லாமே ஆன்சர்ஸ் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9486816865 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும். சார் எங்களுக்கு குரூப் 4 வேணாம் சார், குரூப் 1 தான் வேணும்னா அது 6 வருஷத்து கொஷின் பேப்பர் எங்ககிட்ட இருக்குது வித் ஆன்சர்ஸோட. குரூப் 2 எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ், ஸோ குரூப் 1 எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் 6 வருஷத்து கொஷின் பேப்பர் இருக்குது. அது வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 3:5 என்ற விகிதத்தில் 2 எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் இருந்து 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும் இரண்டாவது எண்ணை காண்க. அந்த 2 நம்பரையும் நம்ம x, yன்னு வச்சுக்கிட்டா x:y is equal to 3:5. ஒவ்வொன்றுத்துல இருந்தும் என்ன பண்ணுறாங்க? 9 கழிக்கிறாங்க. எக்ஸ்லேருந்து ஒரு 9 கழிச்சுட்டு அடுத்து ஒய்யிலிருந்து ஒரு 9 கழித்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக 12:23ன்னு வருது. ஸோ இதற்கான தொடர்ச்சியை நான் பெருசாக வேறு இடத்துல போட்டு காட்டுறேன். ஸோ அந்த விவரங்களை இங்கே எழுதியிருக்கேன். இந்த விகிதாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மொதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கிறது நடுவில் இருக்கும் 2 எண்களை பெருக்குவதற்கு சமம். அதாவது இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 5x is equal to 3y. So that implies x is equal to 3y/5. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன்லேயும் உள்ளே இருக்கிறத பெருக்கி வெளியே இருக்கிறதுக்கு சமப்படுத்துகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், 23 × x இப்படி வச்சுக்கலாம். 23 × x - 9 is equal to 12 × y - 9. ஸோ உள்ளே பெருக்கிறோம். 23x - 9 23 207 is equal to 12y - 108. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் 3y/5 இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா கேட்குற கேள்வியில் இரண்டாவது எண்ணை கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது எண்ணை நம்ம ஒய்ன்னு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஒய் தான். ஸோ 23 × 3y/5 - 207 is equal to அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணின்னு வரேன் 12y - 108. இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். 3 23 என்ன வரும்? 69y/5. அடுத்தது இந்த 12y இந்த பக்கம் வந்தால் -12y
இஸ் ஈக்குவல் டு இது அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகும் 207 மைனஸ் 108 விச் இஸ் ஈக்குவல் டு 99. இதிலேருந்து இதை கழிச்சா 99. இப்போ இதில் நம்ம எல்சிஎம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 5 தான் எல்சிஎம். 69y அப்படியே வரும். இது குறுக்கு பெருக்கல் மூலமாக 5 12 60yன்னு வரும். 60y இஸ் ஈக்குவல் டு 99. 69yல 60y போனால் 9y இஸ் ஈக்குவல் டு 99 இன்ட்டு 5. இந்த 5 அந்த பக்கம் போயிடுச்சு. 9 9 11 9 99. y இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 5 55. ஸோ அதுதான் ஆன்சர். ஒய்யோட ஆன்சர் 55. இரண்டாவது என்ன நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம சேனலில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த எல்லாத்துக்குமே மேத்ஸ் வீடியோஸ் கிளியராக எல்லா இதற்கு முன்னர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாக அனைத்து வீடியோக்களும் அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு 3D மென்சுரேஷன் கணக்கு, 3D அளவியல். ஒரு உருளையில் ஆரம் 2 மடங்காக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு என்னவாகும்? இதுக்கு முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? புறப்பரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சிலிண்டருக்கு என்னன்றத ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனோட ஃபார்முலா 2πr/h. இப்போ கணக்குக்கு வாங்க. ஆரம் 2 மடங்காகுது. அதாவது ஆரத்துக்கு r இஸ் ஈக்குவல் டு 2rன்னு போடணும். இந்த ஆரத்தை தூக்கிட்டு 2r அப்படின்னு போடணும். உயரம் பாதியாக குறையுது. அப்போ h வந்து h/2 மாறுது. இதை எடுத்து திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2π அப்படியே வரும். ஆரம் r/2ன்னு போடுங்க. சாரி, ஆரம் 2rன்னு போடுங்க. ஏன்னா 2r மாறுது. உயரம் வந்து h/2ன்னு போடுங்க. இப்போ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்கும்? 2πrh. 2πrh. அப்போ 2πrhல ஆரம்பித்து 2πrhலே திரும்பவும் வரத்தால இது இதனுடைய புறப்பரப்பு மாறாது இருக்கும். ஆப்ஷன் சி, டஸ் நாட் சேஞ்ச். இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி. ஒரு சாய் சதுரத்தின் பக்கத்தின் நீளம். பக்கம் சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். இது பக்கத்தின் நீளம் 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுரத்துக்கு எப்படி 4 பக்கமும் சமமாக இருக்குதோ அதே மாதிரி தான் ராம்பஸ் சாய் சதுரம் அதுக்கும் 4 பக்கமும் சமமாக இருக்கும். மூலை விட்டங்கள் இரு சமக்கூறிடும், அதாவது பெர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கும். மூலை விட்டங்கள் 90 டிகிரியில் வெட்டிக்கொள்ளும். ஸோ மூலை விட்டத்தின் நீளம் 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மூலை விட்டத்தின் நீளம். ஸோ நம்ம இதை வந்து 8 மீட்டர்னு வச்சுக்கிட்டோம்னா அது வெட்டுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 4 மீட்டர் வரும், இங்கே ஒரு 4 மீட்டர் வரும். அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க? மூலை விட்டத்தின் நீளம் மற்றொரு மூலை விட்டத்தின் நீளம். இந்த மூலை விட்டத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம வந்து என்னன்னு வச்சுக்குவோம், இந்த அளவை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். சரியா? அப்போ இது ஒரு எக்ஸு, இது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். மூலை விட்டத்தின் நீளம் 2xன்னு வரும். சரியா? இப்போ இது 90 டிகிரியில் வெட்டுற ஒரு முக்கோணம் என்பதால் இந்த ஏரியாவை பாருங்கள். இதில் பித்தாகரஸ் தேற்றத்தை நாம் பயன்படுத்துவோம். அதாவது இந்த பக்கம் இருக்கு இல்லையா, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். 4 ஸ்கொயர், இந்த 4 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன? 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 16. இதை கழிச்சா 9ன்னு வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 2 பக்கமும் ரூட் எடுங்க. எக்ஸோட மதிப்பு 3ன்னு வரும். 9 ரூட் எடுத்தால் 3. சார் -3 வருமா? வராது. ஏன்னா அது வந்து மூலை விட்டத்தின் அளவாக இருக்காது. இப்போ நம்ம எக்ஸு வந்து தான் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இது 3ன்னா இது ஒரு 3. அப்போ 2 3 சேர்த்தா 6 மீட்டர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி. ஏ, பி மற்றும் சி என்பவர்கள்
ஒரு வேலையை முடிக்க 24 நாட்கள், 6 நாட்கள், 12 நாட்கள்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ A = 24, B = 6, C = 12. எனில் அதே வேலையை அவர்கள் அனைவரும் இணைந்து செய்து முடிக்க எத்தனை நாட்கள் தேவைப்படும்? ஸோ இது வந்து நேரடியான கேள்வி. ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, 3 பேர் வேலை செய்தால் அதற்கான ஃபார்முலா ABC by AB plus BC plus CA. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஏபிசினா 24 × 6 × 12. இதை பெருக்கிங் கிடையாதுங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே அடிக்க போகிறோம். ஸோ ஏபி 24யும் 6யும் இது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க போடுங்க, 144. அடுத்து ப்ளஸ்ஸை போடுங்க, இது ரெண்டுத்தையும் பெருக்கி போடுங்க, 6 12 72 ப்ளஸ்ஸு. அடுத்தது இதையும் 12 × 24 288 விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி 24 பெருக்கல் 6 பெருக்கல் 12 டிவைடட் பை 504. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 504ன்னு வருது. அதுக்கப்புறம் நம்ம இதை 12ஆம் படலை அடிச்சிடுவோம். 4 12 48, மீதி 2 2 12 24, 1 6 6 7 6 42. மிச்சம் என்ன வந்துக்குது பாருங்கள், 24/7. ஸோ இதுதான் ஆன்சர், 24/7 நாட்கள். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமலே போயிடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.